இந்த பூமியில வாழ்கின்ற வாழ்வு தற்காலிகமானது. இந்த வாழ்வு மாறக்கூடிய ஒன்று, மாறிக்கொண்டே இருக்கும். மாறாத ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வு தேவன் நமக்காக வைத்திருக்கின்றார். இந்த காண்கின்ற உலகத்தை ஒரு ஆவிக்குரிய உலகம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 2 சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று ஆக்க சக்தி, ஒன்று அழிவின் சக்தி. ஒன்று உருவாக்கும் சக்தி, இன்னொன்று உருவாக்குனதை கெடுக்கின்ற சக்தி. வேதம் நல்ல சக்தி, நல்ல காரியங்கள் என்று சொல்லும்போது தேவனை பற்றி அதிகமாக போதிக்கிறது. தேவன் நன்மை செய்கிறவர், எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறவர் நம்முடைய தேவாதி தேவன். பிசாசை பற்றி வேதம் சொல்லும்போது அவன் தீமை செய்கிறவன், எல்லா தீமைக்கும் ஊற்றும் காரணமாக இருப்பது பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கணும், பிசாசு யாரு, தேவன் யார் என்பதை புரிந்துக்கணும். பிசாசானவன் பல ஆவிக்குரிய காரியங்களால் மக்களை கட்டி போட்டு வைத்திருக்கின்றான். மனிதர்கள் பாவத்தின் நிமித்தமாக கட்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. இன்னும் சொல்ல போனா மனிதனுடைய வாழ்வே கட்டப்பட்ட நிலையில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இருக்கின்றது. கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.